தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு குறித்து பேசக்கூடிய சூழல் வந்துட்டு மாணிக் தாகூர் எப்படி பேசியிருக்காரு, தொடர்ந்து பேசியிருக்காரு. அதுக்கு அங்கிருந்து ஆர்எஸ் பாண்டி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து அப்துல்லா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது இந்த விவாதம் எப்படி இருக்கு? அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற விப், அவரு நாடாளுமன்ற உறுப்பினர், சீனியர் மோஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்றோம். சில பத்திரிகைகள் அவர்கிட்ட கேட்டாங்க அதிகார பகிர்வு நீங்க கேட்டதை பத்தி. அப்ப சொன்னார், எந்த கட்சி தான் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணா கொடுத்தா வேணான்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாரு. அகில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ரைட்? வேண்டாம் சொல்லி முதல்ல சொன்னது அவரு, அதுதான் அவருடைய கருத்தா இருக்கிறதுனால அதுவே என்னுடைய கருத்து நீங்க ஏங்க, எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை டிஃபர் பண்ண முடியுமா? சொல்லுங்க நீங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு நிமிஷம் சார், எதுவுமே மாறல, அதுவா தான் இருக்கு. நீங்க தான் மாறுறீங்க. அந்த கேள்வி எப்படி கேட்கறீங்க, இந்த கேள்வி எப்படி கேட்கறீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறீங்க தலைப்பு செய்திக்கு. நான் திருப்பி சொல்றேன், இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, ரொம்ப வலிமையா இருக்கு. இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது. அவரவர்கள் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்கு. நான் ஒரு தலைவராக இருந்து நான் பொது வெளியில பேச முடியாது. எனக்கு சீட்டு வேணும், நீங்க நினைக்கிறதுலாம் எனக்கு வேணும்னா எங்க கேட்கணும்? கேட்க வேண்டியவங்கிட்ட கேட்கணும். மீடியா முன்னாடி கேட்டா எனக்கு கிடைக்குமா? நான் ஒரு தலைவராக மீடியா முன்னாடி கேட்கலாமா? அது தலைமை பண்பாது. சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்வி கேட்கறீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் நெகோசியேட் பண்றேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுறேன்னா எதுக்கு கூட்டணி கட்சிகள்? எங்க கூட்டணி கட்சி தலைவரோடு நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ நாகரிகமாக கேட்போம், நாகரிகமாக பெறுவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்க அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. எங்க கிரீஷ் சோடங்கர், அவர் தான் அந்த குழுவோட தலைவர், அவர் பேசிட்டு இருக்காரு. அதிகார பகிர்வு தொகுதி ஒதுக்கீட்டை பேச வேண்டிய இடத்தில் காங்கிரஸ் பேசும் என செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் ஆட்சியில் அதிகார பகிர்வு வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு சிலர் விளக்கங்கள் கேள்விகள் எழுப்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது தொடர்பாக செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் எம்பி மாணிக்க தாகூர் அதிகார பகிர்வு தொடர்பாக சொன்ன கருத்து அவரின் சொந்த கருத்து என்று பதிலளித்திருக்கிறார். மேலும் இந்த ஆட்சியில் அதிகார பகிர்வு என்பது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுதான், அவர்கள் அந்த முடிவை எடுப்பார்கள். இது தொடர்பாக, அதாவது ஆட்சியில் அதிகார பங்கு என்பது தொடர்பாக எங்கு கேட்க வேண்டுமோ அங்குதான் கேட்க வேண்டும், பொதுவெளியில் அது குறித்து கருத்து தெரிவிக்க கூடாது, அது தலைமை பண்பாக இருக்காது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். எந்த கட்சி அதிகார பகிர்வை வேண்டாம் என கூறும் என்று சொல்லியிருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் இதே கருத்தை தெரிவித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அதிகார பகிர்வு தொகுதி ஒதுக்கீட்டை பேச வேண்டிய இடத்தில்தான் காங்கிரஸ் பேசும், பொதுவெளியில் அது குறித்து பேசாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி அதிகார பகிர்வு தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பொதுவெளியில் காங்கிரசார் பேசக்கூடாது என நினைப்பதாகவும் கூறியிருக்கிறார். சமீப காலமாக பல்வேறு தரப்பினர் காங்கிரஸை சார்ந்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் மாணிக்கம் தாகூர் எம்பி கருத்து தெரிவித்திருந்தார். அதிகார பகிர்வு குறித்து பேசப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவர் கருத்தை தெரிவித்திருந்தார். இது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திமுகவில் இருந்த சிலரும் மாணிக்க தாகூரின் கருத்திற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தனர். இந்நிலையில் தான் இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். அதிகார பகிர்வாக இருந்தாலும் சரி, தொகுதி பங்கீடாக இருந்தாலும் சரி, அதை பொதுவெளியில் பேசக்கூடாது, தலைமையிடம் தான் பேச வேண்டும், அதை எங்கு பேச வேண்டுமோ அங்கு நாங்கள் பேசுவோம் என்று தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.